அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன், அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டா போதும், உடனே செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு கேஸை போடுவார், அவரை கை செய்வாங்க, அவளை பற்றி மிரட்டுவது. இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு நான் அறிவிச்சவாறு திரு விஜயபாஸ்கர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் மேலையும் 6 கேஸ் 7 கேஸ் இருக்குதுன்னா. கவலைப்படாதீங்க, அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. யாரெல்லாம் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உங்கள் மீது தவறாக பொய் வழக்கு போட்டவர் மீது சட்ட நீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எதுக்கும் அண்ணா திமுக அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் உங்க பக்கம் நாங்க இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இருப்போம். எவ்வளவு வழக்கு இருக்குது, நீ இந்த வழக்கில் தப்பிக்கவே முடியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஆதாரத்தோடு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் இந்த பகுதியில் தேர்தல் நேரம் வரை இருப்பீர்களா என்பது சந்தேகத்துக்குரியது. வழக்கு விரைவாக நடைபெற்று முடிந்தால் இருக்கிற இடம் கரூர் அல்ல, பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுவீர்கள்.